Dear students, in this class we have to see fermentation. Fermentation, it belongs to the traditional biotechnology or conventional biotechnology. Okay, so in the traditional biotechnology, simply we are called as kitchen technology. This technology developed by our ancestors for their food preparation. அதிலிருந்து கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இப்போ மாடர்ன் பயோடெக்னாலஜியில் நம்ம வந்து நிறைய ஸ்கோப் என்னன்றதை பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் இந்த ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜியில் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா என்னன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்மெண்டேஷன் இஸ் நத்திங் பட் சம் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஆசிட்ஸ் ஆர் கேஸஸ் ஆர் வேல்யூபிள் சப்ஸ்டன்சஸ் இன் த presence of some microorganisms in the free oxygen field. அதுதான் வந்து நம்ம ஃபர்மெண்டேஷன் நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் நம்ம வந்து மில்க் பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கர்டு இல்லைனா பட்டர் மில்க் வந்து ஆட் பண்ணி வைப்பாங்க. கொஞ்சம் ஒரு வெதுப்பான சூட்டில் மில்க் பாயில் பண்ண உடனே அந்த கர்டு ஆர் பட்டர் மில்க்கை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் சூடாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் அம்மாலாம் சொல்கிறத நம்ம வந்து கேட்டுருக்கோம். ஸோ அந்த ஃபீல்டில் என்ன அது ஆட் பண்ணும் போது அது பர்டிகுலர் pH இருக்குது, பர்டிகுலர் டெம்பரேச்சர் அந்த மில்கில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த சம் இனாக்குலண்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இனாக்குலண்ட் இஸ் நத்திங் பட் சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அது நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியலுக்கு தான் இனாக்குலண்ட் பேர். ஸோ அப்போ எந்த மெட்டீரியல் நம்ம வந்து அந்த மில்கில் ஆட் பண்ணுறோமோ அது வந்து இனாக்குலண்ட். அந்த ப்ராசஸ்க்கு இனாக்குலேஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து கவர் பண்ணி வச்சிடுறோம். மறுநாள் காலையில் நம்ம எழுந்து பார்க்கும்போது என்ன இருக்குது, மில்க்கு வந்து இதுவாக கர்டாக வந்து மாறி போயிருக்கு, செமி சாலிடாக அந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ அப்போ அந்த டைமில் என்ன நடந்திருக்கு, அந்த பிட்வீன் கேப்பில் ஃபர்மெண்டேஷன் நடந்திருக்கு. மில்க் அந்த கர்டில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா வந்து மில்க் அந்த லிக்யூடாக இருக்கக்கூடியதை வந்து என்னவா மாற்றிருக்கு, செமி சாலிடாக மாற்றிருக்கு. that is a fermentation. ஓகே, ஸோ இட் இஸ் ஏ சிம்பிள், நம்ம வீட்டில் வந்து எவ்ரிடே நம்ம பார்க்கக்கூடிய இது ஒரு ப்ரொசீஜர் தான். அதே போல் இட்லி மாவு அண்டு நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறையா வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த கான்செப்டை இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த மில்க் ஆர் எனி சப்ஸ்டன்சஸ் ஆர் ரா மெட்டீரியல் சேஞ்ச்டு இன்டு ஆர் கன்வெர்டட் டு, ஓகே, என்னவோ நம்ம மாற்றுறோம், ஆசிட்ஸாக மாற்றுறோம் இல்லை கேஸஸ். அதிலேருந்து ஃபர்மெண்டேஷன் நடந்ததுன்னா கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஓகே, அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம இது வீட்லேயும் பார்த்துருக்கலாம். வீட்டில் வந்து மாவு புளிக்க வச்சுருப்பாங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஆசச் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் இல்லாமல் நம்ம வந்து வெளியில் வச்சுருந்தோமே என்ன ஆகும், நம்ம தட்டு போட்டு கவர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பிளேட்டோட சம்டைம்ஸ் கீழே விழுந்து கிடக்கும், அந்த மாவு வந்து பொங்கி கீழெல்லாம் விழுந்து இருக்கும். ஸோ அதுக்கு ரீசனபிளாக இருக்கிறது அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான். ஓகே, அப்போ வந்து என்னது, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகும் ஃபர்மெண்டேஷன் டைமில். அது இப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ஃபர்மெண்டேஷனுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ், பீவரேஜஸ், இது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க பை த டெக்னாலஜி ஆஃப் ஃபர்மெண்டேஷன். ஓகே, ஸோ அப்போ அந்த வேல்யூபிள் சப்ஸ்டன்சஸ் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அங்கே வந்து ஆட் பண்ணணும். அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அதனுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்காக இல்லை அதனுடைய லைஃப்காக அந்த ரா மெட்டீரியலை வந்து அது யூஸ் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸை தான் நம்ம வந்து நம்மளுடைய பெனிஃபிட்ஸ்க்காக அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, தட் இஸ் எ ஃபர்மெண்டேஷன் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இது எங்கே நடக்குன்னா மெயினாக பார்த்தோன்னா ஆக்சிஜன் ஃப்ரீ ஃபீல்டு, கம்ப்ளீட்லி அந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்லி ஆக்சிஜன் வந்து ஆப்சன்ஸ் ஃபீல்டில் தான் இந்த ஃபர்மெண்டேஷன் நடக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆக்சிஜன் அதனுடைய லைஃப்பில் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஆர்கானிசம்ஸை வந்து பேஸ்ட் ஆன் திஸ் ஆக்சிஜன் வி ஆர் கிளாஸிஃபைட் அஸ் ஏ 2 types. ரெஸ்பிரேஷனை வந்து 2 types பிரிக்கலாம், anaerobic respiration அண்ட் aerobic respiration. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து aerobic respiration பார்க்கலாம். ஆக்சிஜன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தர் லிவிங். ஓகே, அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் வந்து நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அப்போ அந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வரும்போது அதில் வந்து 4 stages இருக்குது. என்னன்றது நீங்கள் லாஸ்ட் இயர் ரெஸ்பிரேஷன் சாப்டரில் படிச்சிருப்பீங்க, ஃபிசியாலஜியில் படிச்சிருப்பீங்க. ஸோ கிளைகாலைசிஸ், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரப் சைக்கிள் அண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஓகே, ஸோ இந்த கிளைகாலைசிஸ், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன், கிரப் சைக்கிள், இதில் ஃபார்ம் ஆகி வரக்கூடிய இல்லை பை ப்ராடக்ட்ஸாக வரக்கூடிய NADH2, FADH2. ஓகே, தீஸ் ஆர் என்டர் டு த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் ATP வந்து அது அங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாலிகுலேருந்து ATP ப்ரொடியூஸ் ஆகும் இன் மைட்டோகாண்ட்ரியா.
ஓகே. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு ஆக்சிஜன் அந்த இடத்துல இது ப்ரெசன்ஸ் அண்டு இன்வால்வ் ஆகும். ஸோ அது மூலிமா தான் அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க லாஸ்ட் இயர். ஓகே. ஸோ ஃபைனலாக நமக்கு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அது நடந்ததுன்னா நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, எனர்ஜி. ஓகே. அதில் வந்து அந்த ரெஸ்பிரேஷன் இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடியது மாலிகுல் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராடக்ட். ஸோ அதுதான் வந்து அந்த ரெஸ்பிரேஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகே. ஸோ இதுலேயும் சேம், இதுவும் வந்து இட் இஸ் ஏ ஃபெர்மெண்டேஷன் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் தான். பட் இந்த ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்குதுன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஃபீல்டு. ஓகே. ஸோ இப்போ நம்ம மில்க் ஆகட்டும் இல்லை இட்லி மாவு வந்து புளிக்க வைக்கிறதாகட்டும், நம்ம என்ன பண்ணிடுறோம்? பிளேட்டை போட்டு அந்த வெஸ்ஸலை வந்து கவர் பண்ணிடுறோம். அப்போ அந்த மெட்டீரியல் இட் இஸ் கட் ஆஃப் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் ஆக்சிஜன். ஓகே. ஸோ அப்போ என்விரான்மெண்ட் ஆக்சிஜன் வந்து அந்த மெட்டீரியலுக்கு கிடைக்காது, ரா மெட்டீரியலுக்கு கிடைக்காது. ஸோ அட் த சேம் டைம் வி ஆர் ஆடட் சம் இனாக்குலண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஆக்சிஜன் இல்லாத ஃபீல்டில் அந்த ஆர்கானிசம் அங்கே சர்வைவல் ஆகும். அதனுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அது வந்து கண்டக்ட் பண்ணும். அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும் போது அது மூலிமா வரக்கூடிய ப்ராடக்ட் தான் நமக்கு ஃபெர்மெண்டேஷன் ப்ராடக்ட்ஸ். ஓகே. So this is the meaning of fermentation. Okay. இந்த fermentation அந்த வேர்டு எதிலிருந்து வந்ததுன்னா லாட்டின் verb fervor. ஸோ அதனுடைய மீனிங் என்னென்னா டு பாயில். ஸோ அதுக்கும் பர்டிகுலர் ஹீட் இருக்கணும், டெம்பரேச்சர் இருந்தால் தான் அந்த ப்ராசஸ் அந்த இடத்துல நடக்கும். ஓகே. பர்டிகுலர் டைம் தட்ஸ் ஆல்சோ எசென்ஷியல். ஓகே. ஸோ ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஆசிட்ஸ், கேஸஸ் ஆர் ஆல்கஹால் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஓகே. இதனுடைய டெஃபினேஷன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எலாபரேட்டடாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அப்போ இந்த ஃபெர்மெண்டேஷன் எங்கே நடக்கும்னா வித்தவுட் ஆக்சிஜன் அந்த ஃபீல்டு அந்த கண்டிஷனில் தான் இந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். எல்லா மைக்ரோ ஆர்கானிசம், ஏரோபிக் ஆர்கானிசம் எல்லாமே ஃபெர்மெண்டைஸ் பண்ணணும்னா பண்ணாது. ஃபெர்மெண்டைஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் வந்து மெயின்லி பிலாங்ஸ் டு ஆனரோப்ஸ். ஓகே. ஸோ அது எந்த கண்டிஷனில் வாழணும்? ஆக்சிஜன் இல்லாத கண்டிஷனில் தான் அது வந்து சர்வைவல் பண்ண முடியும். ஆக்சிஜன் இருந்ததுன்னா அதனுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அங்கே ஸ்டாப் ஆகிடும். அதனால் வந்து இட் அனேபிள் டு லைவ். ஓகே. அதனால் வாழ முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபெர்மெண்டேஷன் இது வந்து சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் மூலிமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபெர்மெண்டேஷன் வந்து ரா மெட்டீரியல் குளுக்கோஸ். ஓகே. ஃபெர்மெண்டைஸ் நடக்கிறதுக்கு மெயினாக கார்போஹைட்ரேட் மெட்டீரியல் இஸ் எசென்ஷியல். குளுக்கோஸ் பிலாங்ஸ் டு கார்போஹைட்ரேட் குரூப். குளுக்கோஸ் ஃபெர்மெண்டைஸ்டு. ஓகே. ஃபெர்மெண்டைஸ்டு அண்ட் டு ப்ரொடியூஸ் எத்தனால். ஓகே. ஆர் ஆல்கஹால், கார்பன் டை ஆக்சைடு, எனர்ஜி. ஸோ இந்த காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கணும்னா அந்த குளுக்கோஸ் காம்பவுண்ட் கூட நம்ம என்ன இனாக்குலண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் ஆட் பண்ணுறோம்? ஈஸ்ட். ஓகே. இந்த ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒன் என்சைம் zymes. So zymes secreted by yeast. This zymes react with glucose and converted into alcohol. So அப்போ குளுக்கோஸ் நமக்கு ஆல்கஹால் மாறுது. பை ரெஸ்பிரேஷன் நடந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், ப்ளஸ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ஃபெர்மெண்டேஷன். ஓகே. இந்த இடத்துல நம்ம ஈஸ்ட்டுக்கு பதிலாக லாக்டோபேசிலஸ் போட்டோம்னா நமக்கு லாக்டிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ சம் அதர் ஆர்கானிசம் மைக்ரோ ஆர்கானிசமில் நம்ம ஆட் பண்ணும் போது பேஸ்ட் ஆன் த மைக்ரோ ஆர்கானிசம் அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே. திஸ் இஸ் த சிம்பிள் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபெர்மெண்டேஷன் அஸ் வெல் அஸ் இது எந்த ஃபீல்டில் நடக்கும்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஃபீல்டு. ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் anaerobic reaction. ஓகே. அண்ட் திஸ் ஃபர்மெண்டேஷனை பற்றி படிக்கக்கூடிய அந்த சயின்ஸ் ஃபீல்டுக்கு ஜைமாலஜின்னு பேர். ஸோ இந்த ஜைமாலஜி எதுலேருந்து வந்துடும் உங்களுக்கு இப்போ ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். ஜைமேஸ். ஓகே. இந்த ஜைமேஸ் என்சைம் அதுதான் வந்து என்ன பண்ணுது? ஃபர்மெண்டைஸ் பண்ணுறக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் என்சைம். ஸோ அந்த காம்பவுண்டை வச்சு தான் இந்த ஜைமாலஜின்னு சொல்லிட்டு ஃபர்மெண்டேஷன் ஃபீல்டுக்கு நேமிங் கொடுத்துருக்காங்க. திஸ் ஃபர்மெண்டேஷன் ஃபஸ்ட்டு டெவலப்டு பை லூயி பாஸ்டியர் இன் 1856 வித் ஹெல்ப் ஆஃப் ஈஸ்ட். ஸோ இவர் தான் வந்து ஃபர்மெண்டேஷன் அந்த ரியாக்ஷன் சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரைப் பண்ணது இந்த வேர்ல்டுக்கு லூயி பாஸ்டியர். ஓகே. ஸோ ஹென்ஸ் ஹி இஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் ஃபர்மெண்டேஷன். ஓகே. பேஸ்ட் ஆன் த பாக்டீரியா நம்ம அதில் வந்து எஸ்பெஷலி anaerobic பாக்டீரியா ஃபஞ்சை வரும்போது ஒன்லி ஒன் திங் ஈஸ்ட் ஒன்லி. ஓகே. ஸோ ஈஸ்ட் பிலாங்ஸ் டு த ஃபஞ்சை. இட் இஸ் நம்ம பேக்கரி ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பவுடர் அதில் வந்து ஈஸ்ட் இருக்குது. அது வந்து ஈஸ்ட் பவுடர்னு சொல்லுவாங்க. அது நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா காடி. ஓகே. கல் தென்னங்கள்லாம் சொல்கிறாங்களே அதுலேயும் ஈஸ்ட் இருக்கும். வீட்டில் நம்ம ஆப்பம் செய்யும் போது அந்த அரிசி மாவு கூட புளிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் கல்லுலாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது வந்து என்ன ஆகுதுன்னா பர்டிகுலர் டியூரேஷனில் ஃபெர்மெண்டைஸ் ஆகும்போது நமக்கு அந்த டேஸ்ட்
ஆப்பம் வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு ஒரு பதமான ஒரு அந்த ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கும் அந்த ஃபர்மெண்டேஷன் ஒரு பீரியடும் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் 1 டேவில் தயிர் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுவே ஒரு 2 to 3 days நீங்கள் வச்சுட்டு என்ன ஆகும், ஃபர்மெண்டேஷன் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசமுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதனால் காம்பவுண்ட் அதிகமாக செக்ரேட்டட் ஆகும்போது இட் ப்ரொடியூசஸ் சம் ஆர்கானிக் ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண, அதனால நமக்கு வந்து புளிப்புச்சுவை வந்து அதிகமாக மாறிடும். இன்னும் நீங்கள் ஒரு 4 days 5 days அது விட்டுட்டிங்கன்னா வாட்டரியாக இருக்கும், ரொம்ப புளிப்பு சுவையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து அந்த பிளேட்டை ஓப்பன் பண்ணாலே ஃபோல் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து அந்த எஃபெக்ட் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் தான். ஸோ அப்போ அந்த ஃபர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கு பர்டிகுலர் டைம் இஸ் எசென்ஷியல். ஓகே, அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் அண்டு அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கும், அந்த டிஷ்ஷோடைய கேரக்டரை நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே பாக்டீரியா, டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா, ஃபஞ்சை, இது எல்லாமே எந்த கண்டிஷனில் வாழுதுன்னா ஃப்ரீ ஆக்சிஜன் ஃபீல்டு. ஓகே, ஸோ அந்த கண்டிஷனில் அது அதனுடைய லைஃப் அது சர்வைல் பண்ணும்போது அந்த ப்ராசஸை நம்ம வந்து ஃபர்மெண்டேஷன் நமக்கு நேமிங் தரும். ஓகே, ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், மெயினாக ஃபுட் அண்ட் பிவரேஜ் இண்டஸ்ட்ரி ஃபார் தர் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அண்ட் மெயின்லி ஈஸ்ட் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பிரெட் மேக்கிங், இன் பேக்கரி ஐட்டம்ஸ் கண்டிப்பாக இதில் ஈஸ்ட்டை தான் வந்து அதிகமாக 90% யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, பிரெட் மேக்கிங், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ், ஓகே, அஸ்டிக் ஆசிட், பைருவிக் ஆசிட், கிளிசரால், இந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸையும் நம்ம வந்து இந்த ஃபர்மெண்டேஷன் மூலிமா ப்ராடக்ட் பண்ண முடியும். அண்ட் ப்ரெசர்வ் ஃப்ளவர் வெஜிடபிள்ஸ், ஓகே, சுவையான வெஜிடபிள்ஸை வந்து நீண்ட நாள் கெடாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி சம் மைக்ரோ ஆர்கானிசம் கூட நம்ம ரியாக்ட் பண்ணி வச்சோம்னா அது ஆஸ் சச் ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு இருக்கும். ஓகே, அண்டு டைரி ப்ராடக்ட்ஸும் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா இந்த ஃபர்மெண்டேஷனை தான் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன் வந்து இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் ஃபாஸ்ட் ஃபுட்டு இண்டஸ்ட்ரி ஆர் பேக்கடு ஆர் கேன்டு ஃபுட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் வந்து ஃபர்மெண்டேஷனை என்ன, அதனுடைய கண்டிஷன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. அடுத்து நம்ம வந்து இந்த ஃபர்மெண்டேஷன் நடக்கக்கூடிய அந்த வெசல், ஓகே, தட் இஸ் எ ஃபர்மெண்டார். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதில் இருக்கக்கூடிய மெயின் காம்பனன்ட்ஸ் ஆர் பார்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, this is the fermentar. Fermentar, why we are called as fermentar? So fermentation, it is a kind of reaction process. This process happening in one vessel, that is a fermentar, or it is also known as bioreactor. Why we are called as bioreactor? The fermentation reaction takes place in the vessels with the help of organism. So it is known as bioreactor. அங்கே ஆர்கானிசம் இன்வால்வ் இருக்குது, இட் இஸ் ஏ பயாலஜிக்கல் காம்பவுண்ட். ஸோ அந்த ஆர்கானிசம் இன்வால்வ் இருக்க ரியாக்ஷன் பண்ணுறதுனால இந்த வெசலுக்கு வந்து பயோரியாக்டர் நம்ம நேமிங் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஃபர்மெண்டார் நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபர்மெண்டேஷன் நடக்கக்கூடிய பிளேஸ், தட் இஸ் ஏ ஃபர்மெண்டார் அஸ் வெல் அஸ் பயோரியாக்டர். இதில் இருக்கக்கூடிய மெயின் காம்பனன்ட்ஸ் ஆர் பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டார். ஓகே, அண்ட் இட் இஸ் எ வெரி பிக் கண்டெய்னர். ஓகே, இது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, வெரி பிக் இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய பெரிய கண்டெய்னரில் வந்து இதுவாக ஒரு மாதிரி ஸ்டாண்டிங்கில் நிற்க வச்சுருது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்லெட் அண்ட் அவுட்லெட் நிறைய கனெக்ஷன்ஸோடு இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இதுவும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், அண்ட் இட் இஸ் கவர்டு பை அ கூலிங் ஜாக்கெட். இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து டெம்பரேச்சர் வெளியே எக்ஸ்போஷர் ஆகாமல் அது வந்து கூல் பண்ணுறதுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு ஜாக்கெட் வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அதில் மெயினாக இருக்கக்கூடிய பார்ட் வந்து மோட்டார். அந்த மோட்டார் வந்து மேலே ரொட்டேட் ஆகக்கூடிய டைப் இருக்கும், அதுக்கு கீழே வந்து என்ன இருக்குன்னா இம்பெல்லர். ஸோ இந்த இம்பெல்லர் வந்து பெல்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இந்த இம்பெல்லர் வந்து மீடியத்தையும் நம்ம ஆட் பண்ணக்கூடிய இனாகுலண்ட் ஆர் மைக்ரோ ஆர்கானிசையும் ஒன்றா கலக்கக்கூடிய மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸை இது கண்டக்ட் பண்ணும். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட் அண்ட் இனாகுலண்ட் வே, ஆர் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்லெட். ஓகே, அந்த கண்டெய்னர் உள்ளார நம்ம நியூட்ரியண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், உள்ளார அனுப்பக்கூடிய ஒரு இன்லெட், அது கூடவே நம்ம இனாகுலண்ட் சேர்த்து அனுப்புகிறோம். இனாகுலண்ட்ன்றது என்னென்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் பர்டிகுலர் என்ன ப்ராடக்ட் நமக்கு வேணுமோ அந்த மைக்ரோ ஆர்கானிசமையும் இதில் நம்ம வந்து ஆட் பண்ணி உள்ளார அந்த செலுத்தக்கூடிய ஒரு வே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரைல் நியூட்ரியன்ட் மீடியம் இப்போ இது உள்ளார ஃபில் ஆகிருக்கு. வை வி ஆர் கால்ட் ஸ்டெரைல் நியூட்ரியன்ட் மீடியம்? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரா மெட்டீரியலில் சம் பாக்டீரியல் ஃபங்கஸ் ஸ்போர்ஸ்லாம் இருக்கும், அதை ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ராடக்ட் வந்து கண்டாமினேட்டட் ஆகிடும். ஸோ அப்போ இந்த கண்டெய்னர் அதில் மெட்டீரியல் நம்ம வந்து இன்லெட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நம்ம வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணணும், பாயில் பண்ணணும். ஓகே, அது ஸ்டெரைல் நியூட்ரியன்ட் மீடியம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா
இம்பெல்லர்ன்றது அந்த மோட்டார் கூட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பெல்ட் லைக் ஸ்ட்ரக்சர், மீடியத்தையும் மைக்ரோ ஆர்கானிசையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். ஓகே, அதுக்கு அடுத்து ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் ப்ரோப். இங்கே வந்து ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கு ஆக்சிஜன் ஃப்ரீ கண்டிஷன் இருக்கணும். சப்போஸ் இங்கே நம்ம வந்து இந்த மோட்டாரில் அதர் நாப் ஓப்பன் பண்ணும்போது என்விரான்மெண்ட் ஏர் உள்ளார போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அது மூலிமா ஆக்சிஜன் வந்து உள்ளார என்ட்ரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆக்சிஜன் அதிகமாக இருந்ததுன்னா ப்ராடக்ட் நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அப்போ அந்த ஆக்சிஜன் எவ்வளோ ரேஞ்ச் இருக்குன்றதை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோப்ன்றது டிடெக்டார். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் இருக்குன்றது நமக்கு மானிட்டரில் காட்டிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜ் இருக்குது. ஓகே, ப்ரெஷர் இந்த ஃபர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கும் சம் ப்ரெஷர் பாயிண்ட் நமக்கு எசென்ஷியல். ஓகே, அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அது ஒரு டூல் இருக்குது. அது மூலிமா நம்ம யூஸ் பண்ணி ப்ரெஷரை இங்கே மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு அடுத்து எவரி ஆர்கானிசம், ஓகே, ஒரு ஆர்கானிசமும் பர்டிகுலர் பிஹெச் தான் அது சர்வைவல் ஆகும், ப்ராடக்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ அப்போ அந்த மீடியமோட பிஹெச் வந்து பர்டிகுலர் லெவலில் இருந்தால் தான், சூட்டபிளாக இருந்தால் தான் நமக்கு ப்ராடக்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அப்போ அதுக்காக அந்த பிஹெச் டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோப் இருக்குது, தட் இஸ் பிஹெச் ப்ரோப். ஓகே, அதே போல் டெம்பரேச்சர், ஹையர் டெம்பரேச்சராக இருந்தாலும் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து கேனாட் சர்வைவலாக இருக்கும். லோயர் டெம்பரேச்சர் இருந்தாலும் இட் கேனாட் சர்வைவல். ஸோ அப்போ ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் ப்ரோப் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து ஸ்பார்ஜர். ஓகே, ஸ்பார்ஜர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் அஸ் எ வெசல். ஓகே, ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஆஃப்டர் ஃபர்மெண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு மெட்டீரியல் வேணும் இல்லையா, ஸோ அந்த மெட்டீரியலை வந்து ஃபில்டர் பண்ணி அவுட்லெட் மூலிமா அதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதுக்காக இருக்கக்கூடியது தான் அந்த ஸ்பார்ஜர். தீஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் த என்ன சொல்லுவீங்க ஃபர்மெண்டார். ஓகே, ஆர் பயோரியாக்டார். ஸோ இந்த கிளாஸில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபர்மெண்டேஷன்னா என்ன, அது வந்து எப்படிலாம் நடந்திருக்கு, அதுக்குண்டான கண்டிஷன்ஸ் என்ன. ஓகே, அதுக்கு அடுத்து அந்த ஃபர்மெண்டேஷன் நடக்கக்கூடிய பிளேஸ் எதுன்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபர்மெண்டேஷன் நடக்கிறதுல அதுக்கு ஃபர்மெண்டாரில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான ஃபங்க்ஷனிங் பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் அது எப்படி கண்டக்ட் பண்ணுது, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் என்ன இருக்குது, அப்ஸ்ட்ரீம் அண்டு டவுன் ஸ்ட்ரீம் சொல்லிட்டு 2 ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.